பெரியார் ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டார். திருமணமான பெண்கள் கணவனை தவிர வேறு ஒருத்தனோட தொடர்பு கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. இப்படி தீர்மானம் போட்ட ஒரு பெரியார் எப்படி பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? இவ்வளோ ஆபாசமான ஒரு பெரியார் பெண்களுக்காக எப்படி போராட முடியும் அப்படின்னு சீமான் கேட்குறார். இந்தியாவில் திருமணமான ஆண்கள் 90% மேலேயே சொல்லலாம் மனைவியை தவிர ஒரு பெண்ணோடோ அல்லது பல பெண்களுடனோ தொடர்பு இன்றைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்களை குற்றவாளிகளாக கருதாத இந்த சமூகம், அப்படிப்பட்ட செயலை குற்றமாக கருதாத இந்த சமூகம், திருமணமான பெண் இன்னொரு ஆணோடு தொடர்பு கொண்டால் அவளை கொல்லலாம் அப்படிங்கிற நீதி தான் புராண கால பரசுராமர் காலத்திலேருந்து நமக்கு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அநீதியை எதிர்த்தவர் தான் பெரியார். இப்படிப்பட்ட உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சிறந்த கருத்துக்களை கூட முட்டாள்தனமான கருத்துக்கள், போலியான கருத்துக்கள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மேலும் மேலும் அவமானப்படுவீங்க. மேலும் மேலும் உங்கள் முகமூடி கிழியும்.